ஸோ வணக்கம் மக்கள், இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிராணி வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இது முன்னாடி கிராணி 2 விளையாடுப்போம். அது எப்படி ஆயிருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சு. ஸோ எப்பயும் போல் இந்த என்ன சொல்கிறது, இந்த ஜாடி எடுத்துன்னு போய் கிராணியோட தரிசனத்தை வாங்கிடலாம். சரி, ஓகே, வாங்க. இந்த படிக்கட்டெலாம் பார்த்தே ரொம்ப நாளாச்சு. இந்த சிவர் எஸ்கேப்பு பண்ணலாம் தான் நினச்சேன். இது போட்டாச்சு. ஏன்னா சிவர் எஸ்கேப்பில் அங்கங்கே ஏதாவது ஒரு பொருள் வலிச்சு வச்சுருக்குறாங்க. அது வர ரொம்ப கடுப்பாக இருக்குது. அங்கங்கே போய் அந்த கோடெலாம் போய் எடுக்கிறது. சரி, ஓகே, அங்கே கட்டிங் பிளேயர் இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு எனக்கே தெரில, என்ன எஸ்கேப் பண்ணுறோன்னு எனக்கே தெரிலங்க. ஓகே, இப்போ ரிமோட் கண்ட்ரோல் வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம எனக்குள்ள இந்த வீடியோவில் நான் ஒன்றுமே சுத்தமாக பண்ணவே மாட்டேங்க. ஓகேவா, சும்மா இந்த எப்படி விளாட்னேன் மட்டும் தான் நான் வீடியோவில் காமிக்க போகிறேன். சரி, ஓகே, கார் எஸ்கேப்பு நம்ம இந்த வீடியோவில் பண்ண போகிறோம். ஓகேவா, அந்த கிஃப்ட் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்தால் நான் அப்படியே வந்துடுவேன் பாரு. கோடு ஐசின்னு சொல்ல மட்டும்தான் அவனுக்கு தெரியும் போல், வந்து அடிக்க தெரியாதா அவனுக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, இதை இங்கேனா சவுண்டு போட்டு அந்த கிழைய அறிவாள் மாதிரி இங்கே வர வச்சுட்டு நம்ம அந்த சீட் போகலாம். அந்த ரிமோட் கண்ட்ரோல் அந்த ஸ்ப்ரே எடுத்துலாம் தான் நானும் பார்க்குறேன். சரி, ஓகே. இந்த கேமில் வந்து ஒரு பக் இருக்குங்க. இது வந்து பழைய வெர்ஷனு. இதில் வந்து சிவர் எஸ்கேப் இல்லை. இதில் வெப்பனுக்கு சுத்தமாக கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க மக்களே. வெப்பன் பாட்டுக்குறோம் ஒரு இடத்துல குறம் குத்துருக்கவே மாட்டானுங்க. ஓகேவா, சரி, ஓகே. எனக்கு கோடு குறம் கிடச்சிரும் அவ்வளோ சீக்கிரமாக. இந்த டோருக்கு கோடு எனக்கு இந்த வெப்பனுக்கு மட்டும் சத்தியமாக கிடைக்காது. ஏன்னா கிராணி 2ல் எனக்கு ஃபஸ்ட்டே கிடச்சிரும். ஓகேவா, நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோ நல்லா தான் இருக்கும். ஓகேவா, ஈஸியாக இருக்கும். ஓகேவா, சரி, ஓகே. இப்போ தான் நான் இந்த கேமே நான் ஃபஸ்ட்டு விளாட்றேன்னு சொல்ல மாட்டேன். இதுக்கு நான் நிறையாவே ட்ரைனிங் எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேவா, சரி, ஓகே. இது இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன். ஓகே, இங்கே வந்து வாட்டர் மெலன் வைக்கணும். ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த ரூமுக்குள்ளே போய் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கே தெரிலங்க. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவில் வந்து ஒரு நருட்டோ கேம் ஒன்று இருக்குது, அதுவும் போடலான்னு நினைக்கிறேன். ஓகேவா, அப்புறம் பார்க்குறவங்க மறக்காமல் எல்லாருமே லைக்கு, சப்ஸ்கிரைபு, ஷேரு எல்லாம் பண்ணி விட்ருங்க மக்களே. ஓகேவா, அப்போ தான் இந்த மாதிரி புதுசாக இந்த வீடியோலாம் பார்க்க முடியும். ஓகே, ஸ்பெஷல் கீ இங்கே இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம இந்த சந்து வழியாக போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு 200 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு. ஓகேவா, இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ஆகலாம். ஓகேங்க. ஓகேவா, இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா இருங்க பார்க்குறோம். கிழவி வந்துட்டா. நம்ம தான் சத்தம் போட்டோம்ல, அதுதான் போல. கிழவி முஞ்சாட்ரி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னம்மா. அந்த சொட்டையை பாருங்க, எண்ணெயே தடவாத போல். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு எனக்கே தெரில. அதுன்னு போய் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. அங்கே கிழவி தோத்துக்கினே இருந்தேன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் தேட வந்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எங்கே திரும்பி கிழவி வந்துட்டு அது கிழவி வந்தால் முடிஞ்சு ஆட்ரி. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த கிச்சனில் எங்கன்னா இருக்குதுன்னு பார்ப்போம். கிச்சனில் மோஸ்ட்டாக வாட்டர் மெலன் இருக்கும். இன்னும் அது அந்த வாட்டர் மெலன்னு சாப்பிட்டோம். அந்த கிழவி சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க. அது கிழவி நாயே நவ்வரி கிழவி. ஐயோ, கழுப்பேற்றுங்க. நம்ம மொட்டையாவது பரவாயில்ல, சீக்கிரம் பார்த்துட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். 2 பேருமே ஐசியூ அவன் தான் சொல்கிறாங்களே.
கேள்வி இந்த வெப்பனுக்கு மட்டும் என் கையில் கிடச்சிருன்னு வச்சுக்கோயேன், நீ சொத்தடி அதோட என்கிட்ட. சரி ஓகே. இப்போ வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐயெல்லாம் கொடுத்து. சரி ஓகே, நம்ம மேலையும் ஒன்றுமே பார்க்கல. சரி ஓகேங்க, இந்த வீடியோவை நான் எப்படியாவது கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, ஆம்பரத்துன்னு நம்ம இந்த கட்டை உடையிலன்னு தானே நினச்சோம். சரி ஓகே. இப்போ ஐயோ, இப்போ அந்த கிழவி சத்தத்தை கேட்டு வருங்க. இப்போ அதாங்க ஒரு பிரச்சனையே, அதாங்க இப்போ. சரி ஓகே, இப்போ கிழவி சீக்கிரமாக வந்து ஐயோ கிழவி உன்னை சீக்கிரமாக சால்ச்சின்னு நான் இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் பண்ணுறேன் பாரு. முதல்ல இந்த கட்டையத்து அங்கே வைக்கணும். ஐயோ, இந்த வரை எப்படிங்க அது அடிச்சுது? பாவோட கிட்ட தாங்க போனேன். சரி விடுங்க, அந்த மாதிரி கேமிங்கை கோடிங் பண்ணி வச்சுக்கிறாங்க போல். ஓகே, இந்த கிழவி வேறு வரும் போல். ஆஹா, வந்துட்டுங்க. அதுக்கு 100 ஆயிடுச்சுங்க. பா, திருட்டு கிழவிங்க, திருட்டு கிழவி, நல்லா திருட்டு கிழவி பாருங்க. பா, ஏன்னா கிராணி 2ல் பார்த்தாலும் இல்லைங்க. பா தான் கிராணி 1 விளாடணுன்னா திருட்டு கிழவின்னா கிராணி 1 விளாடுங்க. அப்பா இயலாவே சொல்கிறேன். அப்பா முடியலங்க, ஏதாச்சுன்னு நடிக்குதுங்க. அப்படியே நீங்கள் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அப்பா தின் ட்ராப்பு போட்டுன்னு போயிருப்பாங்களா? ஐயோ அப்பா. சரி, இங்கே வச்சிடலாம். ஓகே, ப்ளஸ் கிளம்பி வரல. சரி ஓகே, இப்போ இந்த கட்டை வேறு விழுங்க, அதான் எனக்கு ஒரு பிரச்சனை. ஏன் என் வயசு ஒரு மாதிரி ஐயோ அட கிளவி, நான் ஏன் எழுஞ்சி இப்படி போனேன்னே தெரில. இருங்க, நான் திரும்ப வரேன். சரி, நம்ம மேலே போகத்தான்னு சொல்லிட்டு நம்ம எங்கே தேடுவோம். ஓகே, இங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் இருக்குது. ஓகேங்க, இப்போ அங்கே ஏதாவது நல்ல டேபிள் போட்டிருந்தா எப்படியாவது திசை திருப்பி அப்படியே கிராணியை எங்கன்னா விட்டுருக்கலாம். இன்னும் நான் ட்ரைனிங் எடுக்கணும் போல். தடவை நான் அவ்வளோலாம் ஒன்றும் அவுட் ஆகலை, அப்படிலாம் ஒன்றும் பண்ணல. பாட்டாலும் ரொம்ப பாட்டாலும் இல்லை, எங்கள் டெடி தான் இருக்கும் எப்படின்னு. ஓகேவா? சரி ஓகே, நானே தான் போய் அவுட் ஆகினேன். அது ஆனால் வந்து ஆமாங்க, எனக்கு லைட்டாக இப்போ சளி, அதனால் எனக்கு வாய்ஸ் மாதிரி இருக்கும். வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் வாய்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வளருது மக்களே, வளருது. அதனால நீங்கள் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த லைக் கமெண்ட் எத்தனை கமெண்ட் போடுறீங்களோ போடுங்க, நான் கேட்கவே மாட்டேன். ஓகேவா? சரி ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஐயோ கிழவி பாப்பா பயந்து போயிட்டேன். கிழவி என்ன கிழவி நீ வந்துக்கினே இருக்கிற, இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட நியாயமே இல்லையா? கேட்குறேன், உனத்தான் கிழவி, நீ அங்கேயே சுற்றிங்கடா, நான் இந்த பக்கம் ஏறி குச்சி வந்துடுறேன். கிழவி வந்துடாதடி குதுக்க, புரியுதா? ஓகே, இப்போ வந்து நம்ம சுற்று சரி ஓகே, இப்போ சுற்றிங்கிறோம். ஏன் எவ்வளோ நாளாக நான் லாங் வீடியோ போடுறது இல்லைன்னா ஷார்ட்ஸை ஏன் போடுறேன்னா எனக்கு ஐடியாவே கிடைக்கல. இன்னும் ஏதாவது ஒரு கமெண்ட் பண்ணால் தானே இந்த கொண்டானை தள்ளி விட்டுட்டு போயிடும். இந்த டைம் கொஞ்சம்
நான் ட்ரை பண்ணுறேங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த காரு பாட்டு கழிச்சிருக்கு நம்ம அந்த ஹேண்ட்வீல்லேருந்து. சரி ஓகே, அப்போ எங்கே வச்சுருவோம். இந்த வெப்பன் கீ மட்டும் கிடச்சிருன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அடிச்சுன்னே இருக்க வேண்டியது தான். அந்த ரெண்டு பொருள் வச்சுக்கிற மாதிரி இருந்தால் செம்மையாக விளையாண்டுருக்கலாம். எல்லாருமே ஒரே இதில் விளையாடுப்பாங்க. சரி ஓகே, இங்கே எதுவும் கண்ணு இல்லை. சரி ஓகேங்க, இப்போ வந்து நான் கட் பண்ணுறேன். சரி டைம் எடுக்கத்தான்னு சொல்லிட்டு நானும் மேலே போக ஆரம்பிச்சிட்டேங்க. சரி ஓகே, இந்த பக்கமே வருவோம். ஏன்னா இந்த பக்கம் வந்து கிளவி வருவோம். உஷாரான கிழவிங்க சொல்ல பாருங்களேன். கிழவி புக்குங்க பார்த்தீங்களா இந்த சைடு வந்தோன்னா நான் அந்த சைடு வருவேன். பார்த்தீங்களா, இப்படி தாங்க டிப்ஸு காமிக்கணும் இதுக்கிட்டலாம். ஓடி கிழவி என்கிட்டேவா? இந்த புக்கெல்லாம் வச்சு ஒன்றுத்துமே பண்ண முடியாது. சரி, இப்போ இந்த வாட்டர் மெலன் எடுத்து அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று இருக்கணுங்க. இல்லைன்னா நான் கடுப்பாயிரும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, இப்போ வந்து அங்கோட போய்க்கணுமா? 5 நாள் தப்பிக்கலன்னா இந்த மண்டையில் வச்சு வெட்டிருங்க. என்னது மாஸ்டர் இருக்கியா? ஆமாம், அப்படின்னா என்ன இது? சரி, இது எனக்கு தெரிஞ்சு அந்த டோருக்காக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகேங்க, இப்போ வந்து நம்ம நேராக போய் ஆமாம், இப்போ நான் கார் எஸ்கேப் தானே பண்ண போகிறேன். இப்போ நான் எதுக்கு இந்த டோர் எஸ்கேப்புக்கு எடுத்து பண்ண போகிறேன்? சரி விடு, இங்கே யாருக்கா தெரிஞ்சால் சொல்லுங்கள் இந்த கீ எதுக்கு யூஸ் ஆகுன்ட்டு. ஓகேவா, ஓகே, இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இப்போ நம்ம கீழே தான் போயிடணும். சரி, எங்கே போகிறோன்னு எனக்கே தெரில. நான் இறங்க போயிட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம செக்கே பண்ணல, ஸோ அதனால் இந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம். ஓகே, க்ளோஸ் பண்ணிடலாம் அந்த டோரை. சரி ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு ஆமர் இருக்கு. இங்கே ஒரு வேலை வெப்பன் கீ இருக்குமா? எங்கடா டோரு? டோரு. சரி, இந்த இடத்துல அங்கே காக்கா இருக்கும், அங்கே போனால் கொத்திடும். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம அங்கே இங்கே அங்கே ஃப்ரீஸி ட்ராப் இருக்கும், இல்லைன்னா அங்கே அது ஒன்று இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, அங்கே கன் இருந்தாலும் அது ஒன்று பிரயோஜனம். கன் வச்சு தான் அங்கேயே விடணும். சரி விடு, இந்த கன்னுக்கே மட்டும் கிடச்சிது. கிழவி என் கையில் அதோட சுத்துச்சு. நான் இந்த ரியல் லைஃப்லாம் தானே வச்சுக்கோங்களா, அப்படியே ஒரு கட்டை எடுத்து அப்படியே மண்டையில் போட்டிருப்பேன் அந்த சொட்டையிலையே. அப்புறம் நான் அதை எப்படியோ மிரட்டி எப்படியோ கேட்டு சாவி அதெல்லாம் அது எடுத்துன்னு வர சொல்லிடுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம நான் என்னங்க பண்ணுறேன் எனக்கே தெரில. நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. ஏன்னா நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன். ஓகேவா, சரி ஓகே, இதை எங்கே போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஸ்ப்ரே வச்சு இந்த கிராணி மூஞ்சிலே போட்டு போயிடலாமா? அதான் நான் நினைக்கிறேன். ஓகே, அட்வான்ஸ் எப்படிங்க பழைய கேமாக இருந்தனால என்னமோ பக்கு போல். சரி விடுங்க. சரி ஓகே, நம்ம இங்கே இந்த மேலே இருக்கிற அந்த இதுவே நம்ம விட்டுட்டோம். சரி ஓகே, நம்ம அப்போ எங்கே போகிறோம்? சரி ஓகே, இந்த ஹேமரை போய் எடுத்து நம்ம இது மேலே போய் ஏறி வந்துடுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. ஓகே, என்னங்க நான் டோரு சாத்திக்கிச்சிங்க. ஐயோ ஆமாங்க, டோர் சாத்திக்கிச்சு. ஐயோ என்னங்க பண்ணுறது? இந்த கேமரா உடச்சி நான் குறுவையும் நல்லா பார்த்துக்கிறேன். ஏதாவது ஒன்று உடச்சி பண்ணுவேங்க.
இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலையே. ஐயோ ஐயோ இப்போ என்னங்க பண்ணுறது? சரி, இங்கே ஒரு கேஸ் லைன் இருக்குது. அது முதல்ல கார்க்கி தேவைங்க. ஐயோ கிழவி வர வந்துட்டு ஐயோ என்னங்க இப்போ பண்ணுறது? ஓ, இன்விசிபிளா? அதுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது. சரி, இங்கே ஒரு போல்ட் இருக்குது. சரி, கைட்டு விடும். என்னங்க அடிச்சுட்டு இதோட எனக்கு 2 ஆடு வந்துட்டுங்க இந்த கேமில். சரி, ஓகேங்க. எப்படி பார்த்தாலும் சாவ தான் போடுறோம். இப்போ அந்த கிழவிக்கிட்ட ஒரே ஒரு தடையாது சாவாமல் விளையாடி பார்ப்போம். லாஸ்ட் டேயில் தான் நம்மளால் தைரியமாக விளையாட முடியுது. அது ஏன் சொல்கிறேன்னா, அது ஏன்னா அப்போ தான் நம்ம சாவறதுக்குள்ளே வேணும்னே போவோம். அப்போ தான் நம்ம சாகவே மாட்டோம். ஆனால் நாமளே போய் சாகும். சரி, லாஸ்ட்டாக அந்த ஸ்ப்ரே மட்டும் இருக்காக்குதான்னு பார்த்துருவோம். ஸ்ப்ரே எங்கே இருக்குது? எங்கடி இருக்குது? ஸ்ப்ரே இங்கே தான் இருக்குது. அப்பா அடிச்சு அடியில் அம்மா அடி. அப்பா உனக்கு அடித்தா 1.5 டன் வெயிட்டு போல். சரி, இதை தட்டி விட்ருவோம். கிழவி ப்ளீஸ் இடி வாடி. வாடி செத்தப்பேலே நாரப்பேலே. கிழவி வாடி ப்ளீஸ். வந்துட்டு போச்சு. நாடி வந்துட்டியா? இந்த ஸ்ப்ரே வாங்கிட்டு. ஐயோ கிழவி அடப்பாயிங்களா, வண்டியில் வச்சு வெட்ட போகுதுங்க இப்போ. ஐயோ இப்போ இதெல்லாம் அந்த கருமத்தெல்லாம் வர இப்போ பார்த்து தான் என்ன. ஐயோ என்னங்க இது? அடப்பாயிங்களா, பாக்ஸிங் பஞ்சு அதெல்லாம் வச்சிருக்கு பாருங்க நம்மளை போட்டு அடிக்கிறதுக்காக. இப்போ அது பார்க்குறது மூஞ்சி பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு நான் விளையாட பயமாக இருக்கும்.